ஆசிட் பேஸ் தியரி கான்செப்டில் நம்ம தேர்டாக பார்க்குறது லெவிஸ் ஆசிட் பேஸ் தியரி. இதை 1923 நம்ம கில்பர்ட் என் லெவிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, அதாவது அர்ஜினியஸ் லவ்ரி பிரான்சஸ்க்கு அதுக்கப்புறமா இவர் என்னென்னா தன்னுடைய ரிசர்ச் மூலயமா ஆசிட்னா இதுதான் ஆசிட், பேஸ்னா இதுதான் பேஸ் அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் லெவிஸ் ஆசிட் பேஸ் தியரி 1923. ஆசிட் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் அக்செப்டார், அதாவது எலக்ட்ரானுடைய பேரை ஒரு காம்பவுண்ட் இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுதுனாலே அந்த காம்பவுண்டுக்கு பேர் ஆசிட். இதுவே எலக்ட்ரானுடைய பேரை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஸோ லெவிஸ் ஆசிட் பேஸ் தேரியில் வாட் இஸ் ஆசிட் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அப்படின்னா அதுக்கு பேர் ஆசிட், எலக்ட்ரான் பேர் டோனார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பேஸ். ஸோ எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுறதுலையும் டொனேட் பண்ணுறதுலையும் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணி அந்த காம்பவுண்ட் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆசிட், டொனேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பேஸ். லெவிஸ் ஆசிட் பேஸ் தேரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் BF3 + NH3 கிவ்ஸ் BF3 NH3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த லவ்ரி பிரான்சஸ்லே NH3 இஸ் எ பேஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு H+ அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ H+ அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் BF3 லெவிஸ் ஆசிட் பெஸ்ட் எக்ஸாம்பிள், NH3ன்றது லெவிஸ் பேஸ். ஏன் BF3 லெவிஸ் ஆசிட் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரான் பேரை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் லெவிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு NH3 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். அப்போ அதுக்கு பேர் தான் லெவிஸ் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ BF3 ஆசிடா பேஸா அப்படின்னு கேட்டால் அது ஆசிட். ஏன் அப்படின்னு சொன்னால் லெவிஸ் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அது எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணும். ஸோ BF3 இஸ் ஏ ஆசிட். NH3னா என்ன, லெவிஸ் அதனுடைய கான்செப்ட் பிரகாரம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் NH3 அப்படின்றது அது எலக்ட்ரானுடைய பேரை டொனேட் பண்ணும். ஸோ அதனால் அதை பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ BF3 ஆசிட், NH3 பேஸ். நீங்கள் நிறைய இந்த தேரியினுடைய ஃபோக்கஸே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தேரியில் புரோட்டானை பற்றி சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானுடைய பேரை பற்றி தான் அதன் ரிலேட்டடாக ஆசிட் பேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ புரோட்டான் பேர் சொல்லாமல் எலக்ட்ரான் பேரை வச்சு ஒரு காம்பவுண்ட் ஆசிடா இல்லை பேஸா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டியும் ஜென்ரலி என்ன அப்படின்னு சொன்னால் இது அப்ளை டு மெனி ரியாக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரியாக்ஷனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரால் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஒரு காம்பவுண்டும் எலக்ட்ரான் அக்செப்ட் டோனரால் தான் நடக்கும். ஸோ அப்போ புரோட்டான் சொல்லும்போது அது அப்ளிகபிளாக இல்லை. அப்போ எலக்ட்ரானை சொல்லும்போது தான் இது மோஸ்ட் ஜென்ரல் தேரி அப்ளை டு மெனி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னென்னா நடைமுறையில் சாத்தியமான ஒரு தேரியாக இந்த தேரியை பார்க்குறாங்க. புரோட்டானாக சொல்லாமல் எலக்ட்ரானாக சொல்கிறதால ரியாக்ஷன்லையும் பார்த்தோன்னா எலக்ட்ரானை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இது எலக்ட்ரான் பேரை ஃபோக்கஸ் பண்ணுது. எலக்ட்ரானை வச்சு சொல்கிறதால ஈஸியாக இது ரியாக்ஷன் ரிலேட்டடாகவும் எல்லா ரியாக்ஷன்லையும் இதை இன்வால்வ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஆசிடா இல்லை பேஸா அப்படின்றத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் யூஸ் ஆகும்.